ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால நல்ல வீடியோஸ் வந்து வர போஸ்ட் பண்ண முடியல. நான் ரீசெண்டாக சில புக்ஸை வந்து ரீரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி நான் புக் படிச்சேன்னா அந்த புக்கோட இது வந்து எனக்கு மறந்துடும். ஸோ அதில் இருக்க சில பிளாட்ஸ் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதை டீப் டைவ் பண்ணி திருப்பி அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காகவே நான் அடிக்கடி புக்ஸை வந்து ரீரீட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் இந்த டிசம்பர் மந்த்தில் ரீரீட் பண்ண புக்ஸை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணணும் தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் முக்கியமான ரெண்டு புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6174 அண்ட் கோடு ட்ரையாங்கிள்ஸ் தான். இந்த ரெண்டு புக்ஸை நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்களா எனக்கு தெரியல. நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் புக் என்னன்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கோடு ட்ரையாங்கிள்ஸ் தான். இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் பிரியன். இவர் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் மாதிரி தான் இருக்கும். இதில் தாஞ்சூர் டெம்பிள்லாம் இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கும். ப்ரெசென்ட் பாஸ்ட் அந்த மாதிரி சயின்டிஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள வருவாங்க. நிறைய நமக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல இருக்க ஒவ்வொரு திங்ஸுமே வந்து நம்ம புதுசு புதுசாக கத்துக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு மூவி பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் கண்டிப்பா இது கொடுக்கும். 1000ல் ஒரு மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மூவியை நீங்க கனெக்ட் பண்ணி இந்த புக்கை நீங்க கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த புக் வந்து அந்த விதத்துல எனக்கு ரொம்பவே கவர்ந்துச்சு. இதோட ஆத்தர் கூட இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தது பார்த்து லைக் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட கூட நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா அவரோட ஜீனியஸா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த புக்கை ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சு புது புது விஷயங்கள் நமக்கு நிறையாவே கற்றுக் கொடுத்துருந்தாரு. சில லொக்கேஷன்ஸ்லாம் நான் மேப்ல போய் செக் பண்ணவே செஞ்சேன். அந்த மாதிரி லொக்கேஷன் உண்மையாவே இருந்துச்சு. ஸோ இது எனக்கு கொஞ்சம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துச்சு சில பிளாட்ஸ்ல. ஸோ கண்டிப்பா இதை நீங்க ரீட் பண்ணி பாருங்க. நான் டிசம்பர் மந்த்ல இதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் என்ன சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 6174. இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதாகர். இவர்கிட்டையும் நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவர்கிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சயின்ஸ் ஃபிக்ஷன் தமிழில் சயின்ஸ் ஃபிக்ஷன் சுஜாதா எழுதுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு புக்கை நான் பார்த்ததே இல்லை. 6174 மாதிரி புக்கு. இதில் மேத்தமெட்டிக்ஸ் வரும், சயின்ஸ் வரும், சோசியல் சயின்ஸ் வரும். ஸோ எல்லா சினாரியோவுமே கவர்ந்துருக்கிற மாதிரி வரும். ஒரு லெவலுக்கு மேலே நமக்கே இந்த புக்கை வந்து திருப்பியும் பேக் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒரே சிட்டில் இந்த புக்கை ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாகவே தோணும். ஸோ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரீடராக இருந்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது கோடு ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிச்சுட்டு 6174 போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த ரெண்டு புக்ஸுமே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த புக்ஸ் படிச்சு முடிச்ச உடனே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு இந்த சுதாகர் சார் எழுதின இந்த புக்ஸ்ல வந்து நிறைய மேத்தமெட்டிக்கல் திங்ஸ்லாம் உள்ள வந்துருந்துச்சு. ஸோ இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் திங்க் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை நான் பார்க்கும்போது தான் ரீட் பண்ணும்போது தான் எனக்கு நல்லாவே புரிய வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு புக்குமே ஆல்ரெடி நீங்க ரீட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க எப்படி உங்க ரீட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த ரெண்டு புக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். உங்களோட சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ல எது ஃபேவரட்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா புக் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் புக் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அருண்.